ஹலோ காய்ஸ்! நாளுக்கு நாள் விழித்துக் கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் விகே சித். ஸோ கடந்த ஒரு 5, 6 வாரங்களா வந்து இந்த மாதிரி இக்கிகாய் சம்மந்தமா, த ரீசன் ஃபார் பீயிங் எதுக்காக நம்ம வாழணும்? த பர்ப்பஸ் என்ன? ப்ரொஃபஷன் என்ன? அப்புறம் பேஷன் என்ன? அப்படின்றத நம்ம ஒரு 5 வாரங்களா வந்து ஒரு கிளாஸ் மூலியமா நமக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு, ப்ரொஃபஷனில் ஒரு கிளாரிட்டி இல்லாத நபர்களுக்கு வந்து நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்பவே அருமையான ஒரு செஷனாக இருக்குது. நல்ல ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து இந்த செஷன் வந்து வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு லாங் வீடியோவாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டுருவோம். தேவையானவங்க அதை பார்த்து பயனடையட்டும் அப்படின்னு. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் தமிழ்நாட்டில் சோசியல் லீகல் அப்படின்ற ஒரு அகாடமி நடத்துகிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் எடுத்தாங்க. 21 டிசின்னு சொல்லி 21 நாள் நடத்தக்கூடிய 5 மணிக்கு காலை 5 மணிக்கு நடத்தக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர்ஸ்க்கான ஒரு வேக்கப் ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் தான் இந்த இக்கிகாய் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் வந்து கற்றுக்கிட்டேன். கிளாஸ் வந்து கவனிக்கிறவங்க தன்னோட வாழ்க்கையில் என்ன பண்ணுறோன்னே தெரியல. நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இன்ஸ்டியூட்டாக போய் கோர்ஸாக நிறைய கற்றுக்கிட்டேன். பட் இருந்தாலுமே ஒரு கிளாரிட்டி இல்லை. என்னால் ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாப் பண்ண முடியல, நிறைய இன்கம் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியே இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த செஷன் மூலிமா ஒரு கிளாரிட்டி கிடைக்குன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னா, நான் இந்த செஷனில் ஒரு பிபிடி வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பிபிடியில் உள்ள இமேஜஸ் நான் கீழே அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதான், நம்ம மனிதர்களாக பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செல் உயிரினமாக வந்து முதல்ல அந்த பூமியில் உயிர்கள் உருவானப்போ ஒரு செல் உயிரினங்கள் வந்து உருவானுச்சு, அமீபா. ஸோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊர்வன, நீர்வன, கடல் பிராணிகளாக அப்படியே உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முதலை, ஆமை அப்படி வந்து குரங்கா உருவாகுச்சு. அந்த குரங்குலேருந்து பல லட்ச வருஷங்கள் கழித்து நம்ம மனிதனாக வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோம். ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே டார்வின் தியரி இல்லை நிறைய கதைகளில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது எல்லாம் எதுக்கு சொன்னோம்னா, மொத்தம் பூமியில் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. ஸோ இந்த உயிரினங்களில் வந்து மனித பிறவி எடுக்கிறது ரொம்ப உன்னதமான, ரொம்ப தனித்துவமான பிறவி. ஏன்னா மற்ற மிருகங்களை காட்டிலும் நம்மளால் ஒரு விஷயம் தனித்துவமாக பண்ண முடியும். மற்ற மிருகங்கள் வந்து தூங்க முடியும், சாப்பிட முடியும், இனப்பெருக்கம் பண்ண முடியும். அதை தாண்டி தனக்குன்னு ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில் சிந்திச்சோ பேசியோ பண்ண முடியாது. ஆனால் மனுஷனாக பிறந்தோம்னா நம்மளால் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, நமக்கு தேவையான பொருட்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்புறம் அந்த உலகத்தில் என்னென்ன வேணுமோ அத்தனையும் நம்மளால் கவனித்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம யாருன்றதை உணரக்கூடிய, நம்மளை என்ன மாதிரி உருவாக்கியிருக்காங்க, நம்ம உருவாக்கின சக்தி என்ன அப்படின்றத கவனித்து நம்மளை நாமே முன்னேற்றிக்க முடியும். டெக்னாலஜி வைஸாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, நம்மளை வந்து எவால்வ் பண்ணிக்க முடியும். வளர்ச்சி நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு நம்மளால் நகர முடியும் கான்சியஸாக. ஸோ அதான் அந்த மனித பிரிவியோட தனித்துவம். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நான் யார் அப்படின்றது. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய பேர் விவேக் கார்த்திக். விகே சித்துன்றது நான் இந்த ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக எடுத்துகிட்ட ஒரு பேர் விகே சித். விவேக் கார்த்திக் அப்படின்றத விகேன்னு மாற்றிட்டு சித் அப்படின்றத, அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் வந்து தான் உணர்ந்த உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக பாடல்கள் மூலிமா எழுதிட்டு போவாங்க. ஸோ அதனால் சித்துன்னு நான் உணர்ந்த உண்மைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக அந்த சித்துன்ற அடமொழி வச்சுக்கிட்டேன். ஸோ விஜய் சித்து மாதிரி இது விகே சித்து. ஸோ வந்து விவேக் கார்த்திக் நான் வந்து தூத்துக்குடியில் பிறந்து ஒரு மிடில் கிளாஸில் பிறந்து ஒரு ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பையன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் பெஞ்சிலையும் உட்கார மாட்டேன், லாஸ்ட் பெஞ்சிலையும் உட்கார மாட்டேன். ஸோ என்னென்னா, நான் வந்து ரொம்ப டாப்பரும் கிடையாது, ரொம்ப கடைசியாக உட்காந்து சேட்டை பண்ணிட்டு இருக்க ரக்கட் பாயும் கிடையாது. நடு பெஞ்சில் உட்காந்துருக்கிற ஒரு ஆவரேஜான படிக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ எனக்கு கிளாஸில் நடக்கிற எல்லா விஷயங்களும் ஈஸியாக கவனிக்க முடியும். பாடம் மட்டும் இல்லாமல் முன்னாடி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டானா இல்லையா, சேட்டை பண்ணுறானா இல்லையா, கடைசியில் உள்ளவன் என்ன பண்ணுறான், சேட்டை பண்ணுறானா இல்லையா, விளையாடுறானா இல்லையா, இந்த மாதிரி கிளாஸில் நடக்கிற அனைத்து சம்பவங்களையுமே என்னால் ஈஸியாக கவனிக்க முடிஞ்சுது நடுபெஞ்சில் உட்காரதுனால. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் நடந்துகிட்டே போது ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு கிளாஸஸாக கடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் எக்ஸாம் ஸ்கூல்ஸை வந்து ஸ்கூலில் வந்து கிளாஸஸ் கடந்துகிட்டே வர்றப்ப ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன். என்னமோ சொல்கிறாங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்லாம் படிக்கிறேன், பாஸ் பண்ணுறேன், மார்க் எடுக்கிறேன், ஒரு 60-70% எடுக்கிறேன். இருந்தாலுமே எனக்குள்ளே ஏதோ ஒன்று நமக்கானது இல்லையோ, இது நம்ம திறமை சார்ந்து இல்லையோ, இது ஏதோ மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்லாம் படிக்கிறோம். பட் இருந்தாலுமே
எண்ட் ஆஃப் த டே ஏதோ சொல்கிறாங்களே, ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்களே, டெஸ்ட் எழுத சொல்கிறாங்களேன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம். நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. இது வளர வளர என்ன ஆச்சுன்னா 10th 12th முடிக்கிறேன். அப்புறம் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ்லேயும் எனக்கு பிடிச்ச டிகிரி கிடைக்கல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன வயசுலேருந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் கிடைக்கல. ஸோ அதுக்கடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்து படிக்கிறேன். அடுத்து வந்து அதுவும் எண்ட் ஆஃப் த டிகிரி முடிக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அரியர்லாம் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒரு வேலையும் கிடச்சிருது வேறு ஒரு ஃபீல்டில். கோர்லேயும் போகிறக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கிடச்ச ஃபீல்டு அது மெடிக்கல் பில்லிங் சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் கிளைமிங் கம்பெனி. அதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாங்க. கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து சிவில் சர்வீஸ் எடுத்து படிக்கலாம்டான்னு சஜஸ்ட் பண்ணுற அந்த ஐடியா வச்சுட்டு நானும் சரி இங்கே லோக்கலில் இருந்தால் நம்ம 10ஓட 11 ஆயிடுவோன்னு சொல்லி டெல்லி கிளம்பி போய் யூபிஎஸ்சி படிக்க போயிருந்தேன். ஸோ அங்கே போய் 2 வருஷம் ரொம்ப கடுமையாக படிக்கிறேன். படிக்கிறப்ப சாதாரணமாக ஒரு ஆவரேஜாக ஸ்கூல் காலேஜெலாம் வந்து ஒரு 2 மணி நேரம் படித்து அவனோட ஹோம்ஒர்க்கோ இல்லை அவனுக்கு இருக்கிற மிட்டாம் டெஸ்ட்டு இல்லை காலேஜ் டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து படித்தா கிளியர் பண்ணிடலாம். ஆனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்தியாஸ் டஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லுவாங்க யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ்ன்னு சொல்லி ஒரு 24 கேட்டகரி உண்டு. ஸோ அதை கிளியர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். 0.0001% தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாமில் வந்து படிக்கிறப்ப ரொம்ப மன அழுத்தமாகும். எப்படின்னா 10 மணி நேரத்துக்கு மேலே டெய்லி உட்கார வேண்டி வரும், படிக்க வேண்டி வரும். அப்படி இருக்கிறப்ப என்ன அறியாமல் அங்கே படிக்கிறவங்க என்ன ஆகும்னா ரொம்ப மன அழுத்தம் தாங்க முடியாமல் இருக்கிறவங்க ஒன்று உடம்பு சரியில்லாமல் போயிடுவாங்க, ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க, இல்லை வந்து ஏதாவது சூசைட் பண்ணி செத்துருவாங்க. அந்தளவுக்கு மன அழுத்தம் ஏற்படும். ஏன்னா அதுவே வாழ்நாள் நோக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கவங்க அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு வேறு இன்ஸ்டியூட் வேறு சப்ஜெக்ட்ஸ் எடுத்து அவங்க எது முடியுதோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி எப்படியோ உள்ளே போயிடுவாங்க. ஆனால் இந்த சொசைட்டி சொல்கிறது படி தனக்கு வந்து அது மேலே பெருசாக ஈடுபாடு இல்லாமல் ஓகே இது ஒரு ஆப்ஷனாக எடுத்து வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் அது. ஏன்னா அவங்க அவ்வளோ நேரம் படிச்சிருக்க மாட்டாங்க, அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயத்த சந்திச்சிருக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில். அப்படி சந்திக்கிறப்ப எனக்கு அந்த மாதிரி இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக அந்த மன அழுத்தத்தை என்ன பண்ண தெரியாமல், ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியுது 2வது வருஷம் படிக்க அது கடல் மாதிரி பெருசாகிட்டே போகுது, நிறைய இருக்குது. நல்லா தான் படித்தேன். பட் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சிருச்சு, ஓகே இது நம்மளால் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த அழுத்தத்தில் நான் அப்படியே கண்ணை மூடி உட்கார ஆரம்பிக்கிறேன். ஒரு மாதிரி நல்லா ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் என்னோடய கவனத்தை திசை திருப்ப ஆரம்பித்து என்னையும் நானே மாற்றிக்கிறதுக்கு ஸ்டோரி புக்ஸு, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு, இந்த மாதிரி ராபின் சர்மா புக்ஸு, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ளே லைஃப்குள்ளே இருக்கிற பெயின், வலிகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறப்ப அப்போ ஒரு நாள் வந்து நான் எழுதிட்டு இருக்கேன் எனக்குள்ளே என்ன தான் இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் நான் படித்த ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸே கிடையாது. எப்போயாச்சும் மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஸ்போர்ட்ஸ் பீரியட்னு பிடி பீரியட்னு சொல்லி எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்க, அவ்வளோதான். கிரவுண்டே கிடையாது, ஒரு அப்பார்ட்மெண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் எனக்குள்ளே என்ன தான் இருக்குது திறமை, சுற்றி உள்ளவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களே, நான் என்ன தான் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி பார்க்குறேன். ஐஏஎஸ் ஆகணும், ஐடி எம்ப்ளாயி ஆகணும், பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணணும், இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இல்லை என்னென்னமோ எழுதி பார்க்குறேன். அப்போது ஒரு டைம் ஒரு பெல் அடிக்குது, உள்ளுணர்வு சொல்லுது, பச்சி சொல்லுது அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோயினை பார்த்த மொமெண்ட் மாதிரி எனக்கு வந்து ஒரு பிளிஸ் மூமெண்ட், ஒரு உள்ளுணர்வு, என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோயின் பார்த்தா எப்படி ஒரு ஃபீலிங் வருமோ, பல்ப் எரியும், லைட் எரியும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. வர்றப்ப என்ன அறியாமல் நான் ஆனந்தத்தில் குதிக்கிறேன், என்ன பண்ணேன்னே தெரியல. அதுக்கப்புறம் அது சார்ந்த ஃபீல்டில் நிறைய கோர்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், இல்லை யோகாவாக இருக்கட்டும், மெடிடேஷனாக இருக்கட்டும், நிறைய இந்த மாதிரி அது சார்ந்த கோர்சஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதில் வந்து பிராணிக் ஹீலிங்கு இந்த மாதிரி நிறைய கோர்ஸ்லாம் படித்ததுக்கப்புறம் பணத்தேவை, பொருள் தேவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நம்மளும் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கும் நிறைய ஐடி கோர்சஸ், கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்டட்னால கோடிங்கு, டிசைனிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, நெட்வொர்க்கிங் அப்படி நிறைய கோர்ஸ் படிக்கிறேன். படிக்க அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே 2 மாதம் இன்ட்ரெஸ்டடாக பயங்கரமாக படிக்கிறேன். 2 மாதம் கழித்து என்னடா இது நமக்கு இது சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ எப்படியோ ஒரு அடிச்சு பிடிச்சி வேலைக்கு போயிடுறேன். ஐடியில் வேலைக்கு போயிட்டு என்னோட காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன். அப்போது இடையில எனக்கு தோணுது, தெரிஞ்சது, நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் வீடியோவாக போட்டுகிட்டே வர்றப்போ தான் இந்த ஆண்டர்ப்ரனர் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இக்கிகைன்னு ஒன்று இருக்குது,
எல்லாருமே வந்து பர்பஸ்ஃபுல்லாக தனக்கு பிடிச்ச மாதிரியான வேலையில் உட்காந்து தனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு வேண்டிய அளவு சம்பாதிக்க முடியும் சந்தோஷமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதான் நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃபீல்டில் இருந்திருக்கேன். மெக்கானிக் இன்ஜினியர், யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், சர்டிஃபைடு பிராணிக் ஹீலர், ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், 5 இயர்ஸ் கிரியா யோகா பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த பாபா படத்தில் ரஜினிகாந்த் ஒரு கிரியா யோகா பண்ணுவாங்கள்ல, அது பண்ணிட்டு இருந்திருக்கேன் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதான் இக்கிகாய் ஏன் சூஸ் பண்ணேன்னா, என்னோட வாழ்க்கையில் நான் லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக தேடிட்டு இருந்த ஒரு விஷயம். என்னோட கெரியரில் ஏதாவது நான் வந்து என்னை நானே அமைச்சிக்க முடியாதா, எனக்கான ஒரு பாத் அமைச்சிக்க முடியாதான் தேடிட்டே இருந்திருக்கேன். அதுக்கான சரியான கைடன்ஸ், மென்டார்ஷிப் எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஸ்கூல் காலேஜ்லையும் சரி, பேரண்ட்ஸ் சைடும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சைடும் சரி, எதுவுமே சரியாக கைடன்ஸ் கிடைக்கல. எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்களே தவிர எனக்கு என்ன வரும்ன்றது உன்னிப்பாக கவனித்து சொல்கிறதுக்கான ஆட்கள் இல்லவே இல்லை மார்க்கெட்டில். அதுக்கு தான் வந்து கெரியர் கவுன்சிலர், கெரியர் கைடன்ஸ் கொடுக்குற ஆள் வேணும், மென்டார் வேணும். ஒரு குருன்றவங்க ரொம்ப முக்கியம். ஸோ இது ஏன் நடந்துச்சு அப்படின்றத நான் யூபிஎஸ்சி படிக்கிறப்ப, அது படித்து முடிச்சு வெளியே வர்றப்ப தான் நான் வந்து கவனித்தேன். என்னென்னா 200 வருஷம் நம்மளை ஆண்டுட்டு போன பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய தேவையான ஆட்களை நம்ம மூலயமா உருவாக்கிக்கிட்டாங்க. அதுக்காக தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டுச்சு லார்ட் மெக்காலே மூலிமா. எண்ட் ஆஃப் த டே இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் 10-15 வருஷம் படித்து வெளியே வர்றவன் ஆஸ் எ லேபராக, டெக்னீஷியனாக, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃபாக தான் வெளியே வருவானே தவிர, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு டேபிளில் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கிளர்க்காக தான் வெளியே வருவானே தவிர, அவனாக சுயமாக சிந்திச்சு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கொடுக்கறதுக்காக, தனக்கு என்ன தேவை, தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா காப்பாற்ற முடியுமா, அதை பற்றி சுத்தமாக சிந்தனையே இல்லாத ஒரு ஒர்க்கிங் லேபராக தான், ஒரு லேபர் கிளாஸாக தான் அவன் வெளியே வருவான். அடிப்படையாக தனக்கு ஃபஸ்ட் எய்ட் அடிபட்டால் என்ன பண்ணணும், தண்ணியில் விழுந்துட்டோன்னா என்ன பண்ணணும், ஒரு கொரோனா மாதிரி நோய் வருது என்ன பண்ணணும், பூகம்பம் வருது என்ன பண்ணணும், இந்த மாதிரி நான் தன்னோட சாப்பாடை எப்படி உற்பத்தி பண்ணிக்கணும், இந்த மாதிரி பேசிக்கான எந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான எந்த ஒரு ஸ்கில்லையுமே கற்றுக் கொடுக்காம நம்ம ஒரு பிறக்கணும், படிக்கணும், அவன் ஒரு கம்பெனி வச்சுருப்பான், அந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணும், தனக்குன்னு ஒரு சம்பளம் தருவாங்க 30,000 40,000 50,000, அதை வச்சு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு 30-40 வருஷம் வேலை பார்த்துட்டு மண்ணுக்குள்ளே போயிடணும். இதுதான் அவங்க கான்செப்ட். ஸோ வந்து நம்ம சுயமாக சிந்திச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு கோட் கூட பார்த்தேன், நேஷன் ஃபுல் ஆஃப் திங்கர்ஸ் வந்து நான் கொண்டு வரணும்னு நினைக்கல, நேஷன் ஃபுல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான அமெரிக்காவோட பிஸ்னஸ் மேன் வந்து சொன்னதாக ஒரு கோட் இருக்குது. நான் இமேஜில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுதான்லாம் இக்கிகாய். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா இந்தியர்களோட சராசரி ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 70 வருஷம். ஸோ அந்த 70 வருஷத்தில் 1 பார்ட் ஆஃப் த லைஃப் வந்து நம்ம தூங்கியே கழிச்சிருவோம். ஸோ 1 பார்ட் ஆஃப் த லைஃப்னா 25 இயர்ஸ். 70ல் 25 இயர்ஸ் கழிச்சா ரிமைனிங் 45 இயர்ஸ் தான். ஸோ அந்த 45 இயர்ஸ்லேயும் வந்து 15 இயர்ஸ் எஜுகேஷனில் போயிடும். ஸோ அந்த 15 இயர்ஸ் கழிச்சா மீதி இருக்கிறது 30 இயர்ஸ் தான். ஸோ அந்த 30 இயர்ஸ்லேயும் வந்து ரிமைனிங் 10 இயர்ஸ், 5 இயர்ஸ் வந்து சைல்டுஹுட்டில் போயிடும், 5 இயர்ஸ் ஓல்டேஜில் போயிடும். நம்மளால் உடல்நிலையிலையும் மன அளவிலையும் வந்து ஒரு ஸ்திரமாக இல்லாமல் போயிடுவோம். அதனால் 30 இயர்ஸில் 10 வருஷம் கழிச்சா 20 இயர்ஸ். ஸோ நமக்கு இருக்கிறது ரொம்ப 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 குறுகிய காலம் தான், 20 வருஷம் தான். ஸோ இந்த 20 வருஷத்துக்குள்ளே நமக்கு வேண்டிய திறமையை அடைஞ்சு நம்ம யாருன்ற திறமையை, நமக்கு என்ன திறமை இருக்குன்றதை உணர்ந்து அதை வந்து 3-4 வருஷம் டெவலப் பண்ணி நமக்கு தேவையான பொருட்களை புகழை ஈட்டி இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா நமக்கு 20 வருஷம் தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையானது, நமக்கு தேவையானது, நம்ம சுற்றி பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகணும்னு நினச்சா அதுக்கு இருக்கிறது 20 வருஷம் தான். நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக சம்பாதிச்சு ஆண்டு அனுபவிச்சுட்டு போனோம்னா 20 வருஷம் தான் இருக்குது. ஸோ இந்த 20 வருஷத்துலேயும் வந்து கொரோனா, பூகம்பம், நிலநடுக்கம், ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு, உடம்பு முடியாமல் போகிறது, இந்த மாதிரி பாதி பேர் சுனாமி, இந்த மாதிரி பாதி பேர் காலியாக போயிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம கவனம் வைக்கணும். ஏன்னா நம்ம கவனத்தை அட்டென்ஷன்னா ரொம்ப ரொம்ப இப்போ ரீசெண்டாக இருக்கிற காலத்தில் வந்து அட்டென்ஷன் தான் மணி, அட்டென்ஷன் தான் காசு அப்படிங்கிறாங்க. ஏன்னா யார் மக்களோட கவனத்தை அதிகமாக திசை திருப்பி தான் பக்கம் வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் கோடீஸ்வரங்க ஆகிறாங்க, அவங்க தான் பணக்காரங்களாக ஆகிறாங்க. டிவி சேனல்ஸ்லேருந்து, ரேடியோவிலேருந்து, அரசியல்வாதியிலேருந்து, கார்ப்பரேட் கம்பெனிஸ்லேருந்து எல்லாருமே, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து, செலிப்ரிட்டி, எல்லாருமே வந்து எதை எடுத்துக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா நம்மளோட அட்டென்ஷன். ஏன்னா
நம்ம எங்கே கவனம் வைக்குமோ அங்கே தான் நம்ம சக்தி போகுது. எங்கே நம்ம சக்தி போகுதோ அங்கே தான் வந்து ஒரு பொருள் வந்து உருவாகுது. ஸோ அதுதான் அந்த பின்னாடி உள்ள அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட கான்செப்ட். கவனம் எங்கே போகுதோ அங்கே தான் சக்தி போகுது. எங்கே சக்தி போகுதோ அங்கே தான் வந்து பொருட்கள் வந்து பரிணமிக்குது. ஸோ அதான். ஸோ அதனால் இந்த 20 இயர்ஸுங்கிறது நம்ம லைஃப் ஸ்பேன். ஸோ அந்த லைஃப் ஸ்பேனில் வந்து லைஃப் ஸ்பேனில் 20 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து வந்து ஒரு எனர்ஜி ஸ்டோரி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய பாறை இருக்குது, 50 கிலோ பாறை. அந்த ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிற சில பேரை கூப்பிட்டு, யாராச்சும் இங்கே வாங்கப்பா, கொஞ்சம் வாலண்டியரிங் பண்ணி இந்த பாறையை ஒரு 4-5 பேர் சேர்ந்து என்னோட ட்ரக்கில் கொஞ்சம் கொண்டு போய் எடுத்து வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை வந்து கேட்டுட்டு அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தயங்கி போய் அந்த பாறையை தூக்கிட்டு போய் வச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் கழித்து அங்கே உள்ள ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு, அவங்க வந்து கொஞ்சம் கால் நடக்க முடியல, கொஞ்சம் ஃபேராக இருக்காங்க, ஒரு 50 கிலோ. ஸோ அவங்கள ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு, தம்பி இந்த பொண்ணு கொஞ்சம் நடக்க முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வீட்டில் விட்டுட்டு வரீங்களா, இல்லை கொஞ்சம் என் காரில் விட்டுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடிச்சு பிடிச்சி நானும் வரேன்னு சொல்லி புரண்டு விழுந்து 3-4 பேர் தூக்கிட்டு போய், சார் இவங்களை வந்து காரில் விட்டு வரவா இல்லை வீட்டிலே விட்டுட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எழுந்த ஆர்வமும் எனர்ஜியும் தான். முதல்ல இந்த பாறையை தூக்குறதுக்கு தயங்கி போன ஸ்டூடெண்ட்ஸு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் விடணும் அப்படின்றப்ப அடித்து புரண்டு பயங்கர எனர்ஜெட்டிக்காக எந்துவாக வராங்க. ஸோ நம்ம என்ன செயல் செய்யணும், அதுக்கு எவ்வளோ எனர்ஜி நம்ம உடம்புல ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம எவ்வளோத்துக்கு அந்த செயல் செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கோம், எவ்வளோ பிடிச்சி செய்கிறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்றத பொறுத்து தான், எவ்வளோ எந்துவாக இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம உடம்புலையும் மனசையும் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதை வந்து இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் ஒரு கம்பெனியில். அந்த கம்பெனியில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து நமக்கு தோணிடும், ஐயோ நாளைக்கு திங்கக்கிழமை வருதே, மேனேஜர் என்ன சொல்லுவாரோ, சூப்பர்வைசர் என்ன சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி தாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். நாளைக்கு ஒர்க்கு போய் பண்ணணுமே திங்கக்கிழமை, ஐயோ அப்படின்னு ஒரு தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். வந்த உடனே என்ன ஆகும்னா, ஞாயிற்றுக்கிழமை நைட்டே நமக்கு எனர்ஜி டவுன் ஆயிரும். அதே இது திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் நமக்கு டூருப்பா, கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அந்த சனிக்கிழமை நைட்லேருந்தே நமக்கு தூக்கம் வராது. ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே போக போகிறோம் ட்ரிப்பில், எந்த இடம்லாம் பார்க்க போகிறோம், என்ன ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம், என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சனிக்கிழமை நைட்லேருந்தே பேச ஆரம்பிச்சிருவோம். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் சுற்றி பார்த்து ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் நமக்கு எனர்ஜி இருக்கும். ரிட்டர்ன் வர்றப்ப தான் நம்ம டயர்டே ஆகும்.